ரொம்ப நேரமாச்சா? இப்பதான் மலர் நானும் வந்தேன். அம்மா நீ மட்டும் தான் வந்தியா? எங்க அவங்க ரெண்டு பேரும் ஆள காணோம்? தெரியலக்கா, இன்னும் வரலையா? நாங்க வந்திருப்பாங்கன்னு நினைச்சேன். இல்ல மலரே, இன்னும் இந்த சின்ன புள்ளையும் நிலாவை காணோம். என்ன பண்றது, எனக்கு வேற வீட்டுல 1008 வேலை கிடக்குது. இன்னும் இவங்க ரெண்டு பேரும் காணுமே. நம்ம சொல்றது சொல்லிடலான்னு பார்த்தா எவ்வளவு நேரம் இவ்வளவுக்காக நிக்க வேண்டியதா இருக்குது. பாரு இன்னும் காணோம். நம்மள வாவான்னு சொல்லிட்டு இன்னும் இவங்க ரெண்டு பேரும் வராம இருக்கிறாங்க பாரு. அவங்களெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம்னா நம்ம என்ன சொல்ல வரோங்கிறதே மறந்துடுவாங்கக்கா. ஆமா ஆமா, நீ சொல்றது சரிடா. சரி அப்பனா நாமளே சொல்லிடலாமா, அவங்க வரும்போது வரட்டும். வந்ததுக்கப்புறம் வேணா அவங்க என்னமோ சொல்லணும் சொல்லிட்டு இல்லாட்டி என்னமோ பண்ணட்டும். ஆமாக்கா, இவளுக்கு ரெண்டு பேருக்கு சுத்தமா பொறுப்பே இல்லக்கா. எப்ப பார்த்தாலும் இப்படிதான் பண்றது. நேரத்துக்கு வர சொன்னா வரதே இல்ல. நானும் அவங்க வந்துட்டாங்கன்னா நம்ம 4 பேர் சேர்ந்து சொல்லிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னும் காணோம். சரி நாம பேசிட்டு இருக்கலாம், அவங்க வரட்டும். ஆமா ஆமா, அதுவும் சரியா. சரிக்கா, நீங்களே சொல்லுங்க அப்பனா. சரி மலரே. நம்ம நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் உறவுகளுக்கும் எல்லாத்துக்கும் வணக்கம். என்னன்னா 2 நாளா நம்ம வீடியோ போடல, கமெண்ட்ல கூட கேட்டிருந்தாங்க. அதை நான் போஸ்டாவே போட்டுக்கலாம். சரி அப்படி பண்ண வேண்டாம், நம்ம வீடியோவே சின்னதாக சொல்லிடலான்ட்டு தான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறேன். அது என்னன்னா நம்ம கதையில கொஞ்சம் எல்லாம் மாற்றங்கள் கொண்டு வரலாம் யோசனை பண்ணிட்டு இருந்தேன். அதுக்காக தான் இந்த 2 நாள் டைம் எடுத்துக்கிட்டேன். இதுல நிறைய கதைகள்லாம் பண்ணி வச்சிருக்கிறேன். அது ஒவ்வொன்றா அப்படியே நம்ம சொல்லலாம். நம்ம கார்ட்டூனா எல்லாம் கொண்டு வரலாம். நம்ம வீடியோவில் ஒரு கிராமத்தில் நடக்கிற அன்றாட வாழ்க்கையில ஒரு தொடர்கதையாக போட்டுட்டு இருந்தோம். இது வந்து இப்படியே போனால் அந்த அளவுக்கு சுவாரஸ்யம் இல்லைன்னு எனக்கே தோணுச்சு. சரி அதனால தான் நம்ம கதையில் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் கொண்டு வரலான்னு நானும் ஒரு முடிவு பண்ணேன். இதில் எனக்கு வந்து இந்த கொஞ்சம் த்ரில்லிங்காக மர்மமாக ஒரு ரகசியம் இருக்கிற மாதிரி இந்த மாதிரியெல்லாம் கதைகளை கொண்டு போனால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அது சம்மந்தப்பட்ட மாதிரி தான் வீடியோஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஏதாவது உங்களுக்கு வேறு ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதாவது அக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கிராமத்தில் எல்லாமே அமைதியாக நடக்கிற மாதிரி தான் எல்லாமே நடந்துட்டு இருக்குது. ஆனால் ஒரு சில வீட்டுக்குள்ளே ஒவ்வொரு ரகசியம் இருந்திருக்கு. அந்த ரகசியத்துக்கு பின்னாடி என்னமோ மர்மம் இருக்குது. அது எப்படி ஒவ்வொன்றா வெளியே வரப்போகுது அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம கார்ட்டூன் வடிவில் கொஞ்சம் மெதுவாக கொண்டு வரலாம். அந்த மாதிரி தான் கொண்டு போகலான்னு நினச்சிட்டு இருக்கிறோம். அப்புறம் என்னன்னா நம்ம சேனல் ஆரம்பித்து ஒரு 1.25 வருஷம் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 500 வீடியோ கிட்ட போட்டாச்சு. அப்புறக்கா இனிமேல் வரப்போகிற வீடியோவுக்கு ஏதோ தலைப்பு கொடுக்கலான்னு சொன்னீங்க, அதையும் சொல்லிடுங்க. ஆமாங்க நண்பர்களே, நானும் ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன் நம்ம வீடியோவுக்கு ஒரு டைட்டில் கொடுக்கலான்ட்டு. சரி இப்போ இனிமேல் போடுற வீடியோவுக்கு கொடுக்கலான்னு நினச்சிட்டு இருக்கிறோம். அக்கா அப்புறம் நம்ம எத்தனை மணிக்கு வீடியோ போடுறாங்கிறதையும் சொல்லியிருக்க அப்படியே. ஆமாம் மலர், அதான் முதல்ல கண்டிப்பாக சொல்லிடுவானே. நண்பர்களே, இனிமேல் நம்ம அருவி கார்ட்டூன்ல இருந்து மத்தியானம் 1 மணிக்கு நம்ம வீடியோ கரெக்டாக வந்துடும். ஆமாங்க நண்பர்களே, மறந்துடாதீங்க. மத்தியானம் 1 மணிக்கு கண்டிப்பாக நம்ம வீடியோ போட்டுருவோம். நண்பர்கள் எல்லாம் நம்ம வீடியோவை பாருங்க, நமக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. உங்கள் சப்போர்ட்டு உங்கள் ஆதரவு தான் நமக்கு ரொம்ப முக்கியம். சின்ன பிள்ளை என்ன நம்ம வரதுக்கு முன்னாடி அவங்களே எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்களா இருக்குது. அப்புறம் பேசாம என்ன பண்ணுவாங்க? நான் அப்பளவே போலான்னு கேட்கறியா? அந்த வடை பஜ்ஜி திக்காம வரமாட்டேன்னு அடம்பிடிக்கிறா. இப்ப பாரு, அதனாலதான் அவங்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடி இதுக்கெல்லாம் இப்படி சொல்ற? அப்புறம் எப்படி திங்காம வருது? நல்லா சுட சுட போட்டுட்டு இருந்தான். வழியில பார்த்ததும் எனக்கு 2 சாப்பிடணும்னு தோணுது. அப்புறம் வாங்கிட்டு சாப்பிடாம எப்படி வருது? சரி அதான் சாப்பிட்டுட்டு போலாம் நின்னுட்டேன். இது ஒரு குத்தமாடி? அதான் வந்துட்டாங்க வார் சின்ன புள்ளை நிலாவும். வாசனை புள்ளா வாடி நிலா, ஏன் இவ்வளவு நேரம்? அப்படியே வர சொன்னோம்ல. அப்படியே கிளம்பிட்டக்கா. இந்த வழியில வட போனாலும் போட்டுட்டு இருந்தாங்களா, இவ அதை வாங்கி திங்கோன்னு அடம்பிடிக்கிறாக்கா. தின்னுட்டு தான் வருவேன் நிக்கிறா. அதனாலதாக்கா நேரமாயி போச்சு. ஆமாடி, நல்ல காரணம் சொல்றீங்க போங்க. சரி விடுங்க, நாங்க வரலன்னா என்ன? நீங்க சொல்றதெல்லாம் சொல்லிட்டீங்களா? கிளம்பலாமா இனி? வாசனை புள்ளா, அப்ப நம்மளாம் ஒன்றும் சொல்ல வேண்டாமா? நீ என்ன பெருசா சொல்லிட்டு போற? இல்ல சின்ன புள்ளா, நாமளும் இங்க தானடி இருக்கோம். நம்மளும் ஏதாவது சொல்லணும்ல, அதுக்கு தான் கேட்டேன். சரி நிலா, அதனால என்ன? நீ ஏதாவது சொல்லணும்னா சொல்லு. சொல்றேன். அம்மா நீங்க என்ன சொல்லிட்டு இருந்தீங்க நாங்க வரும்போது? நாங்க என்ன சொல்லிட்டு இருந்தோம், நம்ம கதையில கொஞ்சம் மாற்றம் கொண்டு வரலாம், கொஞ்சம் த்ரில்லிங்கா மர்மமா ஏதோ ரகசியம் இருக்கிற மாதிரி கொண்டு போகலான்னு சொல்லலாம் அப்படின்னு நினைச்சிட்டு சொல்லிட்டு இருந்தேன். வேற ஒன்றும் சொல்ல. அப்புறம் நம்ம டைட்டில் ஏதாவது கொடுக்கலான்னு அதை பத்தி சொல்லிட்டு இருந்தேன். என்னக்கா டைட்டில் பேர் சொல்லிட்டீங்களா? இல்லடி சின்ன புள்ளா, நாளைக்கு வீடியோல சொல்லிக்கலாம் விடு. அப்புறம் எத்தனை மணிக்கு போடுறதுன்னு சொல்லிட்டீங்களாக்கா? அது சொல்லிட்டா, டெய்லி மத்தியானம் 1 மணிக்கு வரணும். ஓ அப்படியாக்கா, சரி. அவங்களே எல்லாம் சொல்லிட்டாங்களாமா? இதுக்கு மேல நம்ம என்ன சொல்றது? அதுக்கு சின்ன புள்ளா, மர்மம் ரகசியம் இந்த மாதிரி மட்டுமே சொன்னோம்னா அப்புறம் எப்போ பழைய மாதிரி எல்லாம் வராதுன்னு நினைச்சிட்டு போறாங்க. எப்பவும் போல நம்ம வீடியோ ஃபன்னியாவும் காமெடியாவும் மாமியார் மருமகள் சண்டையாவும் இருக்கும். அது கூட இந்த மாதிரி ரகசியங்களும் அப்பப்போ வெளியே வரதா செய்யும். இது எல்லாமே சேர்ந்து தான் நம்ம வீடியோ வந்து மேக் பண்ண போறோம். அதெல்லாம் டீட்டெயிலாக சொல்லணும்ல. நல்லா டீட்டெயில் சொல்றடி, டீட்டெயில் அதையெல்லாம் நம்ம வீடியோஸ் வரும்போது நம்ம நண்பர்களே எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போறாங்க. முடிச்சன புள்ள நிலா சொல்றது நல்லதான். அவள எல்லாம் கரெக்டா தான் சொல்றா. நீ சொல்லு நிலா. ஆமா நிலா, நீயும் சொல்லு, என்ன சொல்லணுமோ சொல்லிரு. இனி என்ன சொல்றது, எப்பவும் போல புருஷன் பொண்டாட்டி சண்டையும் இருக்கும். நம்ம குழந்தைங்க நம்ம
வரலாறு என்ன அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் கொண்டு வரலான்னு தான் நினைச்சிட்டு இருக்கிறோம். எல்லாம் சேர்ந்த கலவையாக தான் நம்ம தொடர்கதையை கொண்டு போக போகிறோம். நம்ம மக்கள் நம்ம நண்பர்கள் அனைவரும் நம்ம வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க, ஆதரவு தாங்க. இதையெல்லாம் தான் நான் சொல்ல வந்தேன். அதுக்குள்ளே இந்த சின்ன போல இப்படி சிக்கிட்டுக்கிறேன். சரிடி, நான் ஒன்றும் உனக்கு கிட்டல. அப்புறம் என்ன, முடிஞ்சுதா? கிளம்பலாமா? சரிடி சின்ன போல கிளம்பலாம். என்ன சீதாக்கா, சமையல் எல்லாம் பண்ணிட்டீங்களா? மத்தியானம் சாப்பாடு இன்னைக்கு உங்க வீட்டில் தான் சாப்பிடுவானு. என்ன ஏதாவது கறி கிரி ஏதாவது எடுத்துருக்கீங்களா என்ன? சோத்து முட்டை ஏன்டி உங்க வீட்டுல சோறாக்கலையா? ஆமா, என்ற ஒருத்திக்காக என்ன செய்யறது? என்ற மாமியார் தான் ஊருக்கு போயிட்டாங்களே, என்ற புருஷன் இங்க ஊர் சுத்த போயிட்டான். அப்புறம் நான் மட்டும் என்ன பண்றது? அதனால நான் ஒன்றும் செய்யல. காலையில இதை பழைய சொத்து தின்னுட்டு வந்தேன். ஏதோ இப்போ 2 பஜ்ஜி போண்டா சாப்பிட்டா அவ்வளோதான். அப்புறம் மத்தியானம் பசிக்குள்ள அதுக்கு தான் அந்த அக்கா வீட்லயே போய் சாப்பிட்டுக்கலாம் நினைச்சேன். உனக்கே நான் நீயும் வேணாவா? சரி வாங்க, உங்க பஞ்சாயத்து பெரிய பஞ்சாயத்தா இருக்குது. அக்கா ஏற்கனவே சொல்லிட்டாங்கடி, இன்னைக்கு எல்லாமே அக்கா வீட்லயே சமைக்கிறாங்களாமா. அங்கே எல்லாத்தையும் சாப்பிட சொல்லிட்டாங்க. வா, அழுகாத. ஓ அப்படியா? அப்ப சரி. ஆமாங்க நண்பர்களே, இவங்க சொல்ற மாதிரி நம்ம கதையில எப்பவும் போல குடும்ப கதையாவும் காமெடியாவும் அதுக்கேற்ற மாதிரி அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி வீடியோவாகவும் அது போக நம்ம மர்ம ரகசியம் இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து தான் நம்ம கொண்டு போக போகிறோம். பாருங்க, பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம அருவி கார்ட்டூன் சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இனிமேல் போகிற வீடியோவுக்கு தலைப்போட வரும். பாருங்க, பார்த்து மகிழுங்க. சரிங்க நண்பர்களே, இப்போ நாங்கள் புறப்படுறோம். நாளைக்கு மறுபடியும் வீடியோவில் பார்க்கலாங்க. அருவி கார்ட்டூன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்கள் ஆதரவு எப்பவும் நமக்கு வேணும். நன்றி, வணக்கங்க நண்பர்களே.